ஆனா ஆ ரொம்ப ஹாட்டா இருக்கு வெளிய. ம் ஜில்லுன்னு பண்ணி தரியா? ஆ என்ன பண்ண தெரியும் உனக்கு? கிர்னி பழம் ஐஸ்கிரீம். கிர்னி பழம் ஐஸ்கிரீமா? ஆமா. கிர்னி பழத்துல ஜூஸா போடுவாங்க, ஐஸ்கிரீம் பண்ணுவாங்களா? நாம பண்ணி பார்க்கலாமே. தெரியுமா எப்படி பண்றதுன்னு? தெரியுமே. எவ்வளவு நேரம் பண்றதுக்கு? ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். 10 மினிட்ஸ் ஆயிடுமா? 10 மினிட்ஸ் or 20 மினிட்ஸ் ஆகும். ஒன்று சொல்ல மாட்டேன்டா. ஸோ வெல்கம் டு ட்ராஃபு. ஸோ இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம், ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். கேர்ஃபுல்லாக பண்ணுது, அவங்களுக்கு எப்படி போயிட்டுன்னு பண்ணலாம். ஹலோ, ஓபன் பண்ண தெரியலன்னா அப்பா கேட்க வேண்டியதானே? பாடம் இருக்குது. இந்த கட் பண்ணியாச்சு. இப்போ மிக்சியில் போட்டு இந்த முந்திரி திராட்சை அதுவும் போட்டு மில்க் மேட் ஊட்டி பண்ண போறோம். அது பண்ண போறோம். எப்படி வருதுன்னு வரப்போகுதுன்னு தெரியல. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? சூப்பரா வரும், பார்க்கலாமா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. முந்திரி திராட்சை எடுத்தாச்சு. இப்போ நான் முழுசா இருக்கு, ஆனா நம்மளுக்கு அந்த மாதிரி தேவையில்லை. கட் பண்ணி தான் உள்ள போட போறோம். சொன்னா கட் பண்ணலாம், ரெண்டா பாதியா போட்டுக்கலாம். மஸ்க் மேல முந்திரி பருப்புலாம் போடுவாங்களா சனா? பண்ணி பாக்குறோம். நீ புதுசா ட்ரை பண்ணி பாக்குறியா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். நான் சொல்றேன் நல்லா இருக்கும்னு நம்புங்க. அப்படியா? ஓகே, நீயே சொல்லிட்டேன்னா அப்ப நல்லா தான் இருக்கும். செஃப் நான் சொல்றேன். செஃப்பா? ஆமா, வாங்க மிக்ஸிக்குள்ள போடலாம். பார்த்து போடணும். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா சர்க்கரை போட்டுக்கலாம் காய்ஸ். 2 பழம்னா 8 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து பால் ஊற்றிக்கலாம், மில்க் மேட் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் மில்க் மேட் ஆட் பண்ண போகிறேன் காய்ஸ். 3 ஸ்பூன் காய்ஸ். வர மாட்டேது. என்ன வர மாட்டேது? ரொம்ப திக்கா இருக்குது. என்னது? ஐயோ, பார்க்க இது வரத்துக்கு கண்டிப்பா ஒரு 2 மாசம் ஆகுமா? இதுல வந்து இப்ப நம்ம 3 ஸ்பூன் போட்டுக்கலாம் மில்க் மேட்ல. பார், முழுசா சந்திரமுகியா மாறி நல்ல திக்கா இருக்குது. சுகர் பேஷண்ட் ஆயிடும் எல்லாரும். கொஞ்சமா போடு. இல்ல இன்னும் கொஞ்சம் இருக்கு. இப்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வாயில் போட்டுக்கலாம். செம்மையா இருக்கு, செம்மையா இருக்கு. என்னது மில்க் மேடா? செம்ம இனிப்பாவா இருக்கண்ணா. ஐயோ, நீ 3 ஸ்பூன் போட்டியே, நல்லா இருக்குமா? என்னப்பா எப்படி சொல்றீங்க? வேற லெவல்ல இருக்கும்பா. ரெடி பண்ணி காமிக்கிறேன் இருங்கப்பா. காய்ஸ், இப்போ வந்து நம்ம முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். பார்க்க மாதிரியே வாய் ஊறுதே. அப்படியே குடிச்சலாம்ல? நீ குடிப்ப. வாங்க இதை போய் மிக்சியில போட்டு அரைக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டாச்சு காய்ஸ், அரைச்சாச்சு காய்ஸ். பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்குல்ல? பார்க்கல செம்மையா இருக்கு. ஸோ வந்து இது எல்லாம் ஊற்ற போறோம் தான், இந்த ஐஸ்கிரீம் மோல்தெல்லாம். ஸோ பாட்டம்ல நம்ம வந்து முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ போட்டுக்கலாம். முந்திரி திராட்சை. உனக்கு முந்திரி திராட்சை பிடிக்கும், அதனால உள்ள போறியா? அதான் இருக்குது, வரல. இதை வந்து ஆஃபா போட்டுக்கலாம், போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் திராட்சை வந்து 3 போட்டுக்கலாம். இப்ப வந்து பாட்டி பாத்துட்டாங்க. நம்ம பண்ணத பாத்துட்டாங்களா? காய்ஸ் ஊத்த போறேன். கீழ ஊத்துன. போது ஹலோ, ஸ்பூன் எதுக்கு? ஊத்து. பார்க்க சூப்பரா இருக்கு, மில்க் ஷேக் மாதிரி. இது வெறும் வாயில கூட ஐஸ் கட்டி போட்டு குடிக்கலாம், சூப்பரா இருக்கும். மேலே கூட நம்ம 2 திராட்சை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கடிக்கும் போது சூப்பரா வரும். என்ன டாப்பிங்ஸ் இருக்குதோ அவங்ககிட்ட அதை போட்டுக்கலாம் நீங்க.
ஃபினிஷிங்க்கு மேல கொஞ்சம் மில்க் மேட் ஊத்திக்கலாம். இது எப்பவுமே இப்படிதான். வா வா வந்துரு வர மாட்டேன் வந்துரு. ஏன் அதுக்குள்ள சண்டை போடுற? என்ன பண்ணிது வர மாட்டேது. வாவ் பிரஸ் பண்ணு. வந்து இது வச்சுக்கலாம் காய்ஸ். அதுக்கு கீழே ஊத்துற மாதிரி வைக்கக்கூடாது. நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு வழியா நம்ம ஐஸ்கிரீம் மோல்ட் ஊற்றி ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரீசர்ல வைக்கலாம். உள்ள வச்சாச்சு காய்ஸ். நல்லா கூலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்க்கலாம் வாங்க. நடக்க மாதிரியே சூப்பரா இருக்கே. நாங்க ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு. ஸோ வந்து இந்த ஐஸ்கிரீம் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு 4 hours ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் நம்ம தண்ணிக்குள்ள வச்சு ஃப்ரீசர் வந்து கூலிங் போனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் காய்ஸ். நம்ம வந்து இதை ஃப்ரீசருக்குள்ள வச்சு 4 hours ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து பெரிய குண்டாரத்துல வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸியா வந்துடும். அதுக்குள்ள வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் உள்ள. ஐயோ கொஞ்சம் ஹார்ட் பீட் அடிக்குதுடா. ரொம்ப அதிகமா தண்ணி ஃபில் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் தண்ணி உள்ள போயிடும். இப்போ நம்ம வந்து இதை எடுத்து பார்க்கல வந்துருக்கேன். பாதி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீ பக்கத்துலயே வச்சுக்கலாம். பாதி வரைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம திராட்சை போட்டுக்குள்ள பாதாம் சூப்பரா இருக்கு பார்க்க. செமையாது. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. சூப்பரா வந்திருக்குல. செமையாது. வா ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு சக்சஸ். காய்ஸ் இது நீங்க வீட்ல பண்ணி பாருங்க. சூப்பரா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தி தான். கிட்ஸுக்கு பண்ணி பாருங்க. ரொம்ப ஹெல்த்தி. ஸோ ட்ரை பண்ணிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா கமெண்ட் பண்ணிடுங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.